Jeep is 600 per person. And for kids? 250. And in Jeep kids? They have to take the full. They have to charge you, right? பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜீப்புக்கு தான் 600 per head. ஆனால் வந்து பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 தான் per headக்கு. அது என்னென்னா ஜீப்னா மினிமம் 6 persons இருக்கணும். அதாவது 3,500 ஒரு ஜீப்புக்கு ஆகும் போல். ஸோ மினிமம் சார்ஜஸாகவே ஒரு 600 இருந்தால் தான் போக முடியும். அது இல்லாமல் 6 persons வேணும் ஜீப்னா. அதுவே பஸ்னால் அப்படி பிரச்சனை இல்லை. பஸ்ஸுக்கும் 6 persons வேணும் மினிமம். ஆனால் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 500 தான். ஒரு 100 ரூபா கம்மியாகும். அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா 250. அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க உள்ளே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அனிமல்ஸ் இருக்குமா இருக்காது, உங்கள் லக்கு தான் அனிமல்ஸ்லாம் இருக்கிறது. ஸோ வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க, உள்ளே இதை பார்க்க முடிஞ்சதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்லிவிட்டு நீட்டாக சொல்லிட்டாங்க. உள்ளே வந்து இருந்தால் தான் இருக்கோ இல்லை இல்லாமல். இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக சுற்றி காட்ட 1 hour to 1.5 hours. 3 o'clock ஸ்டார்ட் ஆகும். 3 to 4:30 ஒரு ஸ்லாட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்லாட் இருக்குது. ஸோ இதான் என்ட்ரன்ஸ் கேட்டு. இது அப்படியே பார்க்க இந்த ஜுராசிக் பார்க்கில் ஒரு கேட் ஓப்பன் ஆகல கூப்பிட்டு போவாங்களே அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. டைகர் வருமா தெரியாது, பை லக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் டைகர் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கிளாஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஓப்பன் தான். ஸோ இதில் வந்து எதனா வந்தால் கூட என்ன எல்லோரும் காலி. எத்தனை பேர் இருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட இருப்போம். 20 பேருமே காலி. அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கூப்பிட்டு போகிறாங்க. அந்த லொக்கேஷன் வேறு லெவலாக இருக்குது. மஸ்ட் ட்ரை ஸ்பாட். நாங்கள் வரும்போது அந்த ரூட்டில் வரவே இல்லை யாருமே. ஆனால் கரெக்டாக 3 o'clock ஆகும்போது எல்லாருமே காரில், எல்லாருமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரு, அந்த ஜீப் அந்த மாதிரி தான் வந்தாங்க. தவிர 2 வீலரில் நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம். வந்ததுக்கு ஒரு குரங்கு. ஐயோ, $300 old tree-ஆ? $300 old tree அம்மா. அந்த ட்ரீ தான் இது. வந்து 1910 இருந்த பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸாம். இதை ஃபுல்லாக சுற்றி உள்ளே வந்து ஒரு பாத்து வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது பள்ளத்தாக்கு மாதிரி தோண்டியிருக்காங்க. இதை ஃபுல்லாக சுற்றி உள்ள அனிமல்ஸ் வர ஒரே ஒரு வழி மட்டும் தான் இதுக்குள்ளே வர. ஸோ எதனா ஒன்றா கூட ஃப்ரண்ட் வியூவில் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கார்டில் இப்படி ஒரு இடம் அதில் போட்டிருக்க பாருங்க, 1910 பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸ். இதில் என்னென்னா இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ஏக்கர் ஃபாரஸ்ட் இது. இதில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு சில கிலோமீட்டர் தான் பார்க்குறோமே. இது சுற்றி அவ்வளோ இருக்குது. ஆனால் நம்மளை டைகர் இருக்கிற இடத்துலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஆனால் வந்து ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டைகர் எங்கே இருக்கும் இருக்காதுன்னு. அதை பார்த்த மாதிரி தான் கூப்பிட்டு வராங்க. ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக கூப்பிட்டு வராங்கன்னா அந்த மாதிரி கூப்பிட்டு வராங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே கேட்குதா? நான் பேசுறது அவ்வளோவா கேட்காது. நான் கத்தி தான் பேசணும். என்கிட்ட மைக் இல்லை. ஏன்னா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மைக் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் GoPro தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வெளியில் கேட்குதுன்னு தெரியல. செம்ம மழை பெய்ஞ்சிட்ருக்கு.
இப்போ நம்ம வந்த வழி ஃபுல்லாக ரிட்டர்ன் போனோம். எப்பா முடியல. ஃபஸ்ட்டான விஷயம் என்னன்னா வெள்ளை ஷூ போட்டு வந்துட்டேன். புரியுதா? ஒயிட் ஷூனால கன்றாவே ஆகுது ஷூ. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம வண்டியில் ஏபிஎஸ் மாற்றுறதுனால இப்போ வந்து பிரச்சனையே இல்லை போகிறதுக்கு. மழை மட்டும்தான். ஆனால் வந்து இந்த ஸ்ட்ரிக்டாக வருது. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியாலலாம் ரொம்பவே வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் முக்கியம். ஸோ அதனால தான் நான் எதுக்கோ ஏபிஎஸ் இருக்கட்டுமே மாற்றிட்டு வந்தேன். ஏபிஎஸ்ஸால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஏபிஎஸ் இருக்கிறதுனால. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மலையில் ரைடு. மைக் கனெக்ட் பண்ணலாம். என்ன ஆகும்னா அந்த மைக்கோட ஓப்பனிங்கில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து வாட்டர் போயிடும். ஏன்னா போயிடுச்சுன்னா வாரண்டி பீரியட் கூட இல்லை இப்போது. அதனால் வந்து எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சரி ஓகே நம்ம ரீசெண்டாக மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் கோப்ரோ மாட்டிக்கலாம். சப்போஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாய்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல எனக்கு. வாய்ஸ் ரொம்ப கிளியராக வரல, கேட்க முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குன்னா நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்தாகணும், பார்த்துக்கலான்னு. நான் செம மழை ரோட்டில் முடிஞ்சு செம நடுங்குது. இப்போ நான் மிச்சம் வேறு மூடிட்டேன். வந்து வைடர் மூடுனால நம்ம வந்து பேசுறது எவ்வளோ கேட்குறது கூட தெரியல. ஆனால் பயங்கரமாக இருக்குது மழையில் ஓட்டுறதுக்கு. இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதான். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம் தான் சரி ரெக்கார்ட் பண்ணுறேனே. இது உள்ளே வச்சுருக்கலாம், வேறு மழை சேர்க்கலாம்னா நல்ல சீனிக்கான வியூ. மழையில் வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தான். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முன்னாடியே வந்து எதனா என்ன சொல்கிறது டேப் மாதிரி எதனா அடிச்சிருந்தேன்னா பிரச்சனையே இல்லை, மலையில் ஈஸியாக ஓடிட்டு வரலாம். டேப் எதுவுமே இல்லையா. ஸோ வந்து அவ்வளோவா வந்து நம்ம பேசுறது வந்து கேட்காது. டேப் எதனா இருந்ததுன்னா அடிச்சு கிளியராக வந்து மைக் எடுத்து மைக் செட்டப் பண்ணிட்டோம்னா பக்காவாக மலையில் கூட நமக்கு வந்து ஈஸியாக வீடியோ வாய்ஸோடய பேசிகிட்டே போகலாம். பார்ப்போம். நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, பயங்கரமாக இருக்குது. அதான் பார்த்தா தெரியும் செம்மையாக இருக்குது. இதில் என்ன ஹைலைட்னா டிஎன் வண்டி இது ஒன்று மட்டும்தான் இதுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா வண்டிகளே இல்லை, நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்குமே. ஒன்று நம்ம ஊர் வண்டி நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த வண்டிகளே இல்லை. வந்தாங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க கூட. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காரில் வந்திருந்தாங்க. யாருமே பைக் கிடையாது. நம்ம மட்டும்தான் பைக்கில் வந்தது. வந்து ரிட்டர்னும் நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நம்ம கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியாக ரொம்ப பெரிய கேரி பண்ணார். பேப்பர் கேரி பண்ண, ரைட்டிங் ஜாக்கெட் எதுவுமே கேரி பண்ணல. அதனால தான் சரி கொஞ்சம் கம்மியாக வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னா பயங்கரமாக வெறும் ஒரு நாலு ஸ்பீக்கர் ட்ராக் தான் போட்டிருக்கேன். அதனால் கஷ்டமே முடிஞ்சிடாது. ஓகே அப்படின்னா ஜாலியாக இருக்குது. சீரியஸாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம் தான் இதெல்லாம். ஆனால் உள்ளே போனதில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அனிமல்ஸ்லாம் இல்லை. ஆப்வியஸாக வந்து அவ்வளோ ஓப்பனான ஒரு வெஹிக்கிளில் கூப்பிட்டு போகிறாங்கன்னா நாங்கள் நல்லாவே தெரியும் அந்த இடத்துல அவ்வளோ டைகர்ஸ்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் வந்து அவங்க கூப்பிட்டு போகிற இடத்துல இருக்காது. அதனால தான் தைரியமாக கூப்பிட்டு போகிறாங்க. இவ்வளோ பேரை வந்து வெறும் நார்மலாக ஒரு ஓப்பன் வேனில் கூப்பிட்டு போகிறாங்கன்னா வேனில் கூப்பிட்டு போகிறாங்கன்னா ஒரு ஓப்பன் வேனில் கூப்பிட்டு போகிறாங்கன்னா எப்படியோ நமக்கு வந்து தெரியும். ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ அட்வென்ச்சரஸாகவோ இல்லை பெரிய பெரிய அனிமல்ஸ் இருக்காது. லைக் டைகர் ஃபாரஸ்ட் சொல்கிற மாதிரி டைகர்ஸ்லாம் வந்து அவங்க ஒரு மானிட்டரிங் ஏரியாக்குள்ளேயே தான் இருக்கும். அதை விட்டு வெளியில் வரப்போகிறது கிடையாது. வந்தாலும் இவங்களுக்கு எப்படியும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் தான் தைரியமாக வந்து ஒரு ஓப்பன் வேனில் கூப்பிட்டு போனாங்க. அது ஃபுல்லாக கவர் கூட கிடையாது, கிளாஸ் கிடையாது, ஏன் டோரே கிடையாது அது உள்ள என்ட்ரன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வேனில் தான் கூப்பிட்டு போனாங்க. இருந்தாலும் செமையாக இருந்தது. நாங்கள் நிறையா இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தோம். ஆனால் பெருசாக எதுவுமே இல்லை கைஸ். நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி தான் மாடு அந்த மாதிரி சின்ன சின்ன இது தான். ரொம்ப சின்ன மேன் ஈட் அனிமல்ஸ் மாதிரி எதுவுமே இல்லை சொல்ல போகணுமா. எல்லாமே வந்து நார்மல் வேகின் அனிமல்ஸ், மேன் ஈட் அனிமல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். தேங்க்யூ. அதாவது நம்மளோட அந்த செக் போஸ்ட்டை தாண்டுறோம்.
நம்ம வந்து வந்த ரூட்டில் தான் போகணும். அதான் வந்து ஷார்ட் ரூட்னு போட்டிருக்கு. நம்ம பிளானு நிறைய இருந்தது சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஆனால் அந்த ரூட்டில் நம்ம இப்போ வந்து போகல. இந்த மலையே ஃபுல்லாக சுற்றிட்டு போகிற மாதிரி அது ரூட்டு. ஸோ நம்ம நார்மலாக இருந்திருந்தா கூட போயிருப்பேன், டைம் ஆனால் பரவாயில்லன்னு. இது மழை பெய்யுது நிறையா. ஸோ நம்ம பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டு நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். அப்படி நம்ம முக்கியமான இடமா இருந்தால். ஸோ இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு தான் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி மழையும் பெய்யும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுலாம் செம்மையாக இருக்குது. அதை யோசிச்சு பாருங்களேன், யாருமே இல்லை, இவ்வளோ தூரம் வந்துகிட்டே இருக்கும், யாருமே நம்ம மட்டும்தான். இன்னொரு வாட்டி நம்ம ஸ்டேட்டும் கிடையாது, வேறு ஸ்டேட்டு. ஓகே, ஆனால் உண்மையாக சொல்லணும், நான் ரெஸ்பான்ஸ் பெருசாக எந்த இடத்துல இல்லைன்னு சொன்னேன். ஆனால் நான் இங்கே போனோம் பார்த்தீங்களா, இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்க சஃபாரி, டைகர் சஃபாரி. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மாதிரி இருந்தார் ஒருத்தர், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவர் ஃபஸ்ட்டு பார்க்க ஏதோ நார்மலாக இங்கே இருக்கிற மாதிரி இருந்தார். திடீர்னு போயிட்டு உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு சிங்கம் சூரியா மாதிரி வந்தார் வெளியில். எனக்கு ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸே பண்ண முடியல, இவர் தானே அது அப்படி தான் கொஞ்சம் யோசிச்சு. ஆனால் ரெஸ்பாண்ட் எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் கூட்டம் வந்துருச்சு. உள்ளே போனது பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 பேர் உள்ளே போயிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தான் வந்தேனே. நான் ஒரு 1 hour முன்னாடி நான் வந்துட்டேன். அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணோம் தான் சொன்னார். சரி வெயிட் பண்ணோம். அந்த மாதிரி மற்றவங்க எல்லாருமே வந்தது எல்லாருமே கர்நாடகா பீப்புள் தான் வந்தாங்க. எல்லோரும் வந்து பேசினாங்க. ரொம்ப தெரியல, அவங்க பீப்புள் அவங்க லாங்குவேஜில் அப்படியே பேசி கம்யூனிகேட் பண்ணி உள்ளே இது பண்ணி இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு, நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லோரும் நேம் கூப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படின்னா பில் போட உள்ள என்ட்ரன்ஸ்க்கு எல்லோரும் முன்னாடி போய் இன்னும் நிறைய டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிருந்தாங்க, கேட்டுகிட்டே இருந்தாங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் கூட்டம் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டாக பின்னாடி தான் இருந்தேன். நான் அந்த வீடியோ கிளிப்பிங் கூட நான் எடுத்திருப்பேன். அது இருந்தால் போடுறேன். இதில் அப்போ போடுறேன் மீன்ஸ் இதில் போட்டிருப்பேன். மேபி அது இருந்தால் நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக நான் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். எல்லாருக்கும் ஒரே ஒரு தான் சொன்னார். எல்லாரும் முன்னாடி என் பேர் கேட்டார். என் பேரை தான் ஃபஸ்ட் பேர் நோட் பண்ணார். சரி ஓகே, நார்மலாக வந்து ஃபஸ்ட்டாக இருந்தால் நேம் நோட் பண்ணுறாரு கூட. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து முன்னாடி நின்ட்டாங்க. எல்லோரும் பில் போடுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் பில் போடுறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எங்கேயும் வாங்கிடுவோன்னு அவர் ஒன்றுமே சொல்லலை. நான் நேம் வைஸ் கூப்பிட்றேன், அவங்க மட்டும் வாங்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் பேர் தான் கூப்பிட்டாரு. அவருக்கு அது அவசியமே இல்லை. வந்துட்டீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணுங்கள், பில் போடும்போது யார் ஃபஸ்ட்டு வைக்கணும் அவங்க போட்டு போகலாம். அந்த விஷயத்தில் அந்த ஜென்யூனிட்டி தான் எனக்கு. அதனால தான் இந்த மாதிரி பார்க்கும்போது தான் ரொம்ப பிடிச்சாத. நம்ம சொல்லாமல் வரக்கூடாது. எப்படி நம்ம பார்த்து கொஞ்சம் கூட திருப்பி பேச மாட்டான்னு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு நல்லா பேசணும், அவங்கள பற்றி நம்ம சொல்லணும்ல. அந்த விதத்தில் அவர் சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரியான பேர் ஒருத்தர்கிட்ட பேசுவோம். அந்த இடத்துல நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் நோட்டீஸ் பண்ணல, வீடியோ ஆன்லைன் இருந்ததான். ஆனால் மெயினாக காமிச்சா அந்த இடத்துல காமிச்சிருப்போம். உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். பார்க்கிங் 4 வீலர் ஒன்லியா. அம்மா பாயிண்ட்டு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது. செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டே ஹோட்டலில் ஸ்டேஸ் மாதிரி இருக்குது எல்லாமே பார்க்க. நைட் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக. வேறு லெவலாக இருக்குது அந்த பீக்கு. இந்த பீக்கில் தெரியுதாக அந்த ஃபாகியா ஸ்மோக் எஃபெக்ட்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது அந்த பீக்கு. தனியாக இருக்குது அந்த கல்.